Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா லைக் ஸ்வீப் கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அந்த மாடிஃபையர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படினா ஷேப்ஸ் எடுத்துட்டு ஷேப்ஸ் எடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு ஷேப். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கலாம் அப்படினு இருக்கேன். இல்ல எல் ஷேப் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் டிரா பண்ண போறேன். இப்போ அடுத்து எனக்கு ஸ்வீப் ஆப்ஜெக்ட் வந்துட்டு லைக் நான் கஸ்டமைஸ் பண்ற டிசைன் வேணும் அப்படி நினைக்கிறேன். சோ அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படினா சோ இந்த இடத்துல இங்க இருந்து ஷிஃப்ட் ஒரு ரெக்டாங்குலர் செலக்ஷன்ல இருக்கா லைன் எடுத்துக்கலாம். சோ லைன் எடுத்துட்டு ஷிஃப்ட் பிடிச்சோம் அப்படினா ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி வந்துரும். கிளிக் பண்ணிட்டு அடுத்து சோ இந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ற ஷேப் வேணும். அதுக்காக இது க்ளோஸ் பண்ணி எஸ். இப்போ இந்த மாடிஃபையர்ல போய்ட்டு இதுக்கு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ஃபில்லட் பண்ண மாதிரி வேணும். அதுக்காக வந்துட்டு ஃபில்லட் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க போய்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகே. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எஸ்பெஷலி இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படினா இப்போ 3D வியூல நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகே. இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து ஸ்வீப் ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்வீப்புக்கு போணும். SW ஸ்வீப் அப்படினு சொல்லி ஒரு மாடிஃபையர் இருக்கு. சோ ஸ்வீப்புக்கு போனீங்க அப்படினா இந்த இடத்துல ஸ்வீப் வந்துட்டு டைரக்டா ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படினா பிக் எடுத்துட்டு ஆங்கிள் ஷேப் எல்லாம் வேண்டாம், யூஸ் கஸ்டமைஸ்டு. இதில் பிக் வேணும் எனக்கு. இதுதான் என்னோட பிக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Alt W கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிக் நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கேர்வாக வந்திருக்கும். அடுத்து சப்போஸ் இல்லை இது வேறு எங்கேயாவது பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேம் Alt W கொடுத்துருங்க. Alt W கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வியூவில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைக் டிசைன் போடலாம். இங்கேருந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி போடுறேன். அடுத்து இது மாதிரி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மாடிஃபைக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லட் கொடுத்துடலாம் நம்ம. ஸோ லைக் வெரி ஃபில்லட் கொடுத்துட்டு கொஞ்சம் இதை இந்த மாதிரி ஸ்மூத்தாக மூவ் பண்ணிக்கலாம். சேம் இந்த பாயிண்ட்டு இதையும் வந்துட்டு ஃபில்லட்டில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மூவ் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஆஃப் பண்ணிடலாம். வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஸ்வீப் ஆப்ஷனுக்கே போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம Alt W கொடுத்து இந்த விண்டோ பெருசுப்படுத்திக்கலாம். இப்போது இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வீப் SWEEP ஸ்வீப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆங்கிள் ஷேப் இருக்குது. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். லைக் சிலிண்டர் ஷேப்பு, இல்லை T ஷேப்பு, இன்னும் T ஷேப்பு, இல்லை எட்ஜ் ஷேப்பு, அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் கஸ்டமைஸை கொடுத்துட்டு பிக் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை பிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதையே செலக்ட் பண்ணி நான் மிரர் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்துடும். ஸோ மிரரில் வந்துட்டு எனக்கு காப்பி ஆகணும். காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மிரர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஸ்வீப்னா என்னன்றதை பற்றி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.